வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சுண்டைக்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டைக்காயில் கால்சியம் மற்றும் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்குங்க. இரும்புச்சத்து, வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சுண்டைக்காய் சட்னி. முதல்ல அதுக்கு எல்லாத்தையும் பறிச்சுட்டு போய்க்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேவையான பொருள் பார்க்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், 5 போல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 3 வரமிளகா, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சுண்டைக்காவை நல்லா கழுவி இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சுண்டைக்காவை வதக்கி எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் வதங்கினதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க சீரகம், மிளகு, வரமிளகா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் வறுபட்டதும் அது கூட 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் அது கூட எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை அதையும் கலந்து விட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க சுண்டைக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அரை மூடி அளவுக்கு தேங்காயை துருவி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா சூடு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.